ப்ரொஃபைல்ல பார்க்கும்போது வேற மாதிரி இருந்தாங்க, நேர்ல பார்க்கும்போது வேற மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் எனக்கு புரியல. அது போலீஸ் செட் ஆவாங்களா மாதிரி யோசிச்சேன். யோசிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த உண்மையெல்லாம் வருது. காஸ்டியூம்லாம் போட்டு ஆக்சுவலி அவர் வந்து வேற யாரும் நினைச்சுதான் வந்து எனக்கு கூப்பிட்டாங்க. ஓகேவா? நிறைய அடி வாங்கிருக்கேன் இந்த படத்துக்காக வாங்கிக்கிறேன். ரியல் ஃபைட்டா இருக்கணும்னு ரியலாவே அடிக்க சொல்லியாச்சு. ஸோ ஆக்சுவலி எனக்கு கதை கேட்டப்போ வந்துட்டு அந்த கதையில் இருக்க சீக்வன்ஸ்லாம் ஸ்க்ரீன் பிளே ரீட் பண்ணிட்டு இவங்க எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இவரை பார்த்து ஆமாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3-4 நாள் எனக்கு ஐடியா இல்லை பெருசாக. அவங்க சொன்ன மாதிரி என்ன பண்ணுறது, ஒரு சும்மா ஒரு சிங்கிள் கேமரா வச்சு பண்ணிட்டு இருந்தாலே திடீர்னு ஒரு டெம்போவில் வந்துட்டு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இறக்குறாங்க, இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு எனக்கு பயமாக இருந்துச்சு. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஃப்ரைடே திரைப்படத்தினுடைய டைரக்டர், ஹீரோ அண்ட் ஹீரோயின் நம்ம கூட ஒரு டிஸ்கஷன்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். டைரக்டர் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ஒரு படம் வருதுன்றப்போ பெருசா தெரியல, ஒரு டெபியூ டைரக்டர் அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்துச்சு. ஓகே, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ், ஆனால் பார்க்கும்போது ஒரு சின்ன பையன் அப்படிங்கிற ஒரு லுக் இருக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? இல்லை இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? இந்த படத்தில் இவங்கெல்லாம் வைக்கலான்ற மாதிரி எப்படி முடிவு பண்ணீங்க? ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஷார்ட் ஃபிலிம்ஸ் 4 ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து சரி ஷார்ட் ஃபிலிமாகவே, அந்த ஷார்ட் ஃபிலிம்னா 10 நிமிஷம் அந்த மாதிரி தான் இருக்கும். சரி ஷார்ட் ஃபிலிமாக பண்ணிட்டு இருக்க மாதிரி பைலட் ஃபிலிம் மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் ஒரு ஸ்டோரி ஒன்று திங்க் பண்ணேன். அதுதான் இந்த ஸ்டோரி. ஸோ அதுக்கப்புறம் டெவலப் பண்ணி ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக பண்ணது தான் அது. அவ்வளோதான், அப்படியே ஜாலியாக சிம்பிளாக அப்படியே ஸ்டார்ட் ஆனது தான். 30 ஷார்ட் ஃபிலிம் சேர்த்து படம் பண்ணிருக்கு. ஓகே, இப்போ வந்து கேமராலாம் அரேஞ்ச் பண்ணும்போது பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு ஃபன்னியா இன்சைட் ஜோக் இதெல்லாம். ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்கும்? டைரக்டருக்கு அவரு ஷூட்டிங் ஸ்பாட் வந்துட்டு சீரியஸாக தான் இருக்கும். ஃபுல்லாக சீரியஸாக இருக்கும். படம் சீரியஸுங்கிறதுனால ஓரளவுக்கு இல்லை, இவர் ரொம்ப சாஃப்டாக பேசுறாரு. ஆக்சுவலி மிரட்டி வேற பேசவே மாட்டாரு. அப்புறம் எப்படி டைரக்ட் பண்ணாரு எனக்கு புரியல. டைரக்ட் பண்ணும்போது மட்டும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த டைம்ல கரெக்டாக இருப்போம். அந்த டைம்ல அவனுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி என்ன பேசணுமோ அதை மட்டும் கரெக்டாக பேசுவீங்களா? பேசுவேன். ஓகே, நீங்கள் வந்து முக்கியமாக இந்த ஹீரோயினை கேஸ்ட் பண்ணலாம், இவங்களை ஹீரோவாக போடலான்ற ஐடியா எங்கேருந்து வந்துச்சு, எதனால? ஹீரோ நான் கதையே கேட்டதே இவர் தான் ஆக்சுவலாக. அதனால இவரை மைண்ட் வச்சு தான் கதையை எழுதுனது. அதுக்கப்புறம் தீனாண்ணன் மயங்கோபி அண்ணெல்லாம் வந்துட்டு அதான் நான் சொல்லியிருந்தேன். தீனாண்ணன் வந்து ஒரு ஷாட்டு தான், ஒரு கன்னத்துக்கு நிற்கிற மாதிரி ஷாட் இருக்கும். ஸோ அது ட்ரெய்லரில் இல்லை, படத்தில் இருக்கும். அது முக்கியமான ஒரு ஷாட்டு. கன்னத்துக்கு நிற்கிற மாதிரி ஒரு ஷாட், அது எங்கே என்னெல்லாம் சொல்ல. அந்த ஷாட் வந்துட்டு மைண்டில் யோசிக்கும் போதே அந்த இடத்துல அவரை ஃபிக்ஸ் பண்ணி தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கிளிச் ஒன்று வந்துச்சு. ஓகே, ஸோ அதை வச்சு அப்படியே நம்ம பண்ணோம். அப்புறம் ஒரு வில்லன், ஒரு அரசியல்வாதினாலே நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் வில்லன்னா இவர் தூக்கி போட்டுக்கலாம். அப்படி தூக்கி உள்ள போட்டாச்சு. ஓகே, இப்போ ஆக்சுவலாக அவர் சொல்லும்போது இவர்கிட்ட சொல்லி தான் அந்த கதையை உங்களை எப்படி வந்து அப்ரோச் பண்ணாங்க? அது நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். அங்கிருந்து வரலாம். ஓகே, எப்படி இவங்க? இல்லை, உங்கள் ஃப்ரெண்டு மூலியமா சொன்னாங்க. இந்த மாதிரி ஆல்ரெடி மதிமாறன் ஒரு படத்தில் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, என் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ப்ரொஃபைல் பார்த்தேன். சரி, ஓகே, இந்த கேரக்டருக்கு கொஞ்சம் செட் ஆவாங்க மாதிரி தோணுச்சு. ஓகே, ஆக்சுவலி உங்களுடைய ப்ரொஃபைல் எல்லாமே செக் பண்ணும்பொழுது ஒரு சின்ன கேரக்டராக இருந்தாலும் நம்மளை எப்படி வெளிப்படுத்திக்கலாம், நம்மளுடைய போல்ட்னஸை எப்படி காமிச்சிக்கலாம், யூனிக்காக எப்படி காமிச்சிக்கலாங்கிறது ரொம்ப பார்த்து உங்களுடைய கதாபாத்திரங்களை சூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த இதில் ட்ரெய்லர் பார்க்கும்பொழுதுமே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஒரு போலீஸ் கெட்டப்பில் வராங்க, அப்போ என்னமோ இருக்கு. இவங்களுக்கான ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கா உங்களுக்கு? எனக்கு ஆக்ஷன் சீன்ஸ் எதுவுமே கிடையாது. எனக்கு வந்து ஃபுல்லாக எமோஷன்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் பிளே அந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை இதில். ஓகே, இவங்களை ஒரு நம்பிக்கையில் பிச் பண்ணியிருப்பீங்க, ஒரு எதிர்பார்ப்பில். ஓகே, ஆக்ஷன் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எப்படி இருந்துச்சு? இல்லை, நான் எதிர்பார்த்தத விட அதிகமாக தான் இருந்துச்சு. அதிகமானா தப்பாக சொல்ல, நல்லாவே இல்லை புரியுது. அந்த கதைக்கு உங்களுக்கு ஓகேயா இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நான் பார்க்கும்போது ஐ மீன் ப்ரொஃபைலில் பார்க்கும்போது வேற மாதிரி இருந்தாங்க, நேரில் பார்க்கும்போது வேற மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் எனக்கு புரியல. அவரு சிரிக்கிறாருங்க. இல்லை, வேற மாதிரி இருந்தாங்க மீன்ஸ் அந்த அது தெரியும்ல, ஃபோட்டோ இருப்பாங்க எல்லாம். அது போலீஸ் செட் ஆவாங்களா மாதிரி யோசிச்சேன். அதுக்கப்புறம் அந்த காஸ்டியூம்லாம் போட்டு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஓகே கரெக்டாக இருக்காங்க. ஏங்க அந்த கெட்டப் போட்டு தாங்க உங்களை நம்பி இருக்காரு. ஓகே, ஆக்சுவலி அவர் வந்து வேற யாரும் நினைச்சுதான் வந்து எனக்கு கூப்பிட்டாங்க. ஓகேவா? லாஸ்ட்ல செட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து நான் வேற யாரையோ மாதிரி இருந்திருக்கேன்னா, ஸோ அதுக்கப்புறம் உள்ள ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்திருக்குன்னு இப்பதான் சொல்றாரு. இல்ல அவர்தான் சொல்றாரு, நான் உன்னை எதிர்பார்த்தேன், அதை விட பெஸ்டா கொடுத்துருக்கேன், பாராட்ட தான் செய்யறேன். நான் கிளைமேக்ஸ் எல்லாம் நல்லா அடிச்சிருந்தாங்க, நீங்க பார்த்தா தெரியும். ஓகே,
இப்போ படத்துல இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் ஒளிஞ்சிருக்கு அவங்களுடைய ஆக்டிங் வைஸ் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா. என்னங்க ஆமாங்கிறது கூட ஆமாங்கிறாரு. இல்ல சொல்லலாமா வேணாமான்னு ஒரு பயத்திலேயே சொல்றாங்க. ஓகே, அது ஒரு பதட்டம் இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட்? ஏன்னா வந்து எல்லா கலைஞர்களுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு விஷயம் தான், எத்தனை பண்ணாலுமே அந்த ஃபர்ஸ்ட் ஒரு படைப்பு வந்து வெளியில போகுதுன்றப்ப அந்த நர்வஸ்னஸ் இருக்க தான் செய்யும் இல்லையா? அது உங்களுக்குள்ள எப்படி இருக்கு இப்போ? ஆமா, பயமா தான் இருக்கு. பயமா தான் இருக்கு. இல்ல நீங்களே வந்து உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க லவ் சொல்ல வரும்போது பதட்டம் இருக்கும்ல. ஓகே, நீங்க சொல்ல யாருக்காச்சும் சொல்லணும்னு நினைக்கும் போது ஒரு பதட்டம் இருக்கும். அந்த பதட்டம் எல்லாருக்கும் இருக்கும். அது பட்டர்ஃப்ளைஸ். சரி, ஓகே. நான் எவ்வளவு அழகா வந்து தாய்மையோட ஒப்பிட்டு பேசுறேன். அவரு பாருங்க என்னென்னமோ பேசி புண்படுத்துறாரு மனசு. சரி, ஓகே. ஆக்சுவலா ட்ரைலர் பார்க்கும்போது வந்து ஒரு ரத்த கலரியா இருந்துச்சு, வெட்டுறது சுடுறது, தீனா அண்ணன் துப்பாக்கி எடுக்கிற ஒரு சீனும் இந்த மனுஷங்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லா ஆக்ஷன்ஸா இருந்துச்சு. உங்களுக்கு எத்தனை காயங்கள் பட்டுச்சு அங்க இருந்து வரனா? எனக்கு உடம்பு ஃபுல்லா காயம் தான். உடம்பு ஃபுல்லா காயம் தான். ஆமா, நிறைய அடி வாங்கியிருக்கேன் இந்த படத்துக்காக. வாங்கியிருக்கேன். பெருசா எனக்கு காயம் அப்படின்னு தான் உடம்புல மேல சொல்ற மாதிரி இல்ல ஃபைட் சீன் முடிஞ்சு ஒரு 3 நாள் ரெஸ்ட் விட்டாச்சு எனக்கு. எப்படி அது போனா போதுன்னு விட்டீங்களா இல்ல ரெஸ்ட் கண்டிப்பா வேணும்? ரெஸ்ட் அதுக்கு முடியல, பாடி எல்லாம் இதாயிடுச்சு. என்னால வந்து 3 நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். வாங்கின அடிக்கு நிஜமாலுமே அடி மேல அடி. ரியல் ஃபைட்டா இருக்கணும்னு ரியலாவே அடிக்க சொல்லியாச்சு. ஸோ சொன்னீங்களா? ஆமா, சொல்லியிருக்காரு. அதாவது பெரிய பெரிய கட்டையில அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அதுல இருக்கிறது நீங்க கடைசியில ஒரு சொல்லலாமான்னு தெரியல, சிங்கிள் ஷாட் ஃபைட் ஒரு 6 நிமிஷத்துக்கு ஒரு ஃபைட் இருக்கு. அதுல வந்து சிங்கிள் ஷாட்ல 6 நிமிஷம் வந்து லைவா ஒரு பர்ஃபார்மன்ஸ் நிஜமாவே அடிப்பாங்க. செம்மடியா? செம்மடி. போலீஸா இருக்காங்களே இவங்க அடி வாங்குவாங்க. நான் எனக்கு ஸ்பாட்ல எந்த அடியும் வரல. ஷூட் போறதுக்கு முன்னாடி சென்னையிலேருந்து அடி வாங்கிட்டு தான் போனேன். ஷூட்டிங் போகும்போது காலில் கொஞ்சம் காயமா தான் போனேன். பட் ஓகே, மேபி அதனால எனக்கு அடி விழலைன்னு நினைக்கிறாங்க. எந்த அடியும் விழலை. ஓகே, இவங்களுமே பார்க்கும்போது ஒரு சில படங்கள் பண்ணியிருக்காங்க, நல்ல நல்ல கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க ஷார்ட் ஃபிலிம். உங்களை பற்றி சொல்லுங்கள் நீங்கள். என்னை பற்றி சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி 2011 சினிமா அப்படிங்கிறதா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ கடைசியாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இண்டிபெண்டாக ஒரு ஃபிலிம் பண்ணோம். ஒரு ஃபெஸ்டிவலுக்காக ஒரு ஃபிலிம். நம்ம இயக்குனர் வெற்றிமாறன் சாரோட காலேஜ் டீன் ஒருத்தர் இருக்கார், ஜான் டோமி அப்படின்னு. அவர் கூடவே ஒரு 2 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அப்புறம் அதுக்கப்புறம் இந்த படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஹோப் எனக்கு வந்துச்சு. நான் அதுக்கப்புறம் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, ஒரு டெபியூ டைரக்டராக இருக்காரு, நம்மளை டைரக்ட் பண்ணுறாருன்றப்போ ஏதாவது விஷயங்கள் புதுசாக இருந்துச்சா? இல்லை, நம்ம வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் அவனோட ஷார்ட் ஃபிலிம் காலத்துலேருந்தே நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம். நெருங்கிய நண்பர்களா? நண்பர்கள் அண்ணன் தம்பி. நிஜமாவே வரல? இல்ல ரிலேட்டிவ் இல்ல, ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸா பழகுறப்போ. ஓகே, எத்தனை வருஷம் பழக்கம்? ஒரு 5 வருஷம். ஓகே. ஆக்சுவலி எனக்கு கதை கேட்டப்போ வந்துட்டு அந்த கதையில இருக்க சீக்வன்ஸ்லாம் ஸ்க்ரீன் பிளே ரீட் பண்ணிட்டு இவங்க எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இவரை பார்த்து. ஆமா, இவங்களை பார்த்துட்டு ஒரு மார்க்கமா தான் இருக்கீங்க ஒரு டீம். இவங்க பண்ணுவாங்களா, இவர் எப்படி நைஸ் சொல்லுங்க, எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தது. ஸ்பாட்டுக்கு போற வரைக்குமே எனக்கு அந்த டவுட் இருந்தது. ஃபர்ஸ்ட் சீன் போற வரைக்குமே எனக்கு அந்த டவுட் இருந்தது. பட் போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எவ்வளவு வேணும், அதிகமா கொடுத்தா கொஞ்சம் கம்மி பண்ண சொல்றதாகட்டும், கொஞ்சம் கம்மியா கொடுத்தா இன்னும் கொஞ்சம் மேல வேணும் அப்படி கேட்கறதாகட்டும், எல்லாமே அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கரெக்டாக இருந்தாங்க. அந்த கதைக்கு என்ன தேவை, நான் எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கரெக்டாக நம்மக்கிட்டேருந்து பெர்ஃபார்மன்ஸ் வாங்கினாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு வந்து நம்பிக்கை வந்து ஓகே நல்லா பண்ணுறாங்க, ஓகே நல்லா பண்ணிடுவாங்க. ஷார்ட் ஆரம்பிக்க முன்னாடி 2 பேரும் மாறிமே சந்தேகப்பட்டு தான் இருந்திருக்கும். அதுதான் சொல்ல வந்தேன் நானும். நம்பிக்கையே இல்லாம போயிருக்கீங்கல்ல, சிரிச்சுட்டே இருக்கீங்களே, ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அந்த மாதிரி அவரை பத்தி? பேசுறத கேட்கறப்ப சிரிப்பு வருதுதான். ஓகே, ஃபன் செட் வைஸ் எப்படி இருக்கும்? ஏன்னா தீனா இருக்காரு, அவர் ரொம்ப சீரியஸா இருக்கும். ஏன்னா நார்மலாவே ஒரு ஃபன்னியான ஒரு டைப் அப்படிங்கிறது தெரிஞ்சது, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும். செட்ல எப்படி இருந்தாரு? செட்ல கேமரா ஆன் பண்ணோன்னே சீரியஸா மாறிடுவாரு, ஆஃப் பண்ணோன்னே அப்படியே காமெடியா அந்த கவுண்டர் போடுறது அந்த மாதிரி ஜாலியா இருக்கும். ஓகே, மைம் கோபி அவங்கலாம் பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ற அந்த ஒரு பதட்டம் இருந்துச்சா ஸ்டார்டிங்ல? ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆக்கிட்டாங்க. கோபியெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு குழந்தை மாதிரி தான். அவங்க படத்துல நம்ம வில்லனா பார்க்குறோம்ல, அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. அது நிஜ லைஃப்ல வந்து ஒரு குழந்தை. ஆக்சுவலாக நம்ம கிட்ட ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்துருவாங்க. நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அவரே நமக்கு கொடுத்துருவாங்க. இதுக்கு மேல நம்ம அவங்க கிட்ட ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. அவங்களே நம்மளை கூட்டு போயிருவோம் ஜாலியா. ஓகே, அண்ட் நம்ம பண்ணக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இப்போ எனக்கும் அவருக்கு ஒரு காம்பினேஷன் ஒரு சீன் இருக்கும். அந்த சீனில் வந்து நான் ஒன்று பண்ணியிருப்பேன், அதுக்கு அவருக்கு அப்ரிஷியேட் பண்ணவும் தேவையில்லை. ரொம்ப குட்டி சீன் தான், குட்டி எமோஷன் தான்.
பட் அதுக்குமே அவனுக்கு அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ நம்ம பண்ண ஒவ்வொரு அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நிறைய நல்லா பண்ணும் அப்படிங்கிற ஒரு தாட் வரும். ஸோ அவர் எல்லாருக்குமே அது பண்ணுறாங்க. ஓகே. ஆக்சுவலாக இந்த படத்தை பார்க்கும்பொழுது படம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே தாண்டி வாழ்ந்திருக்கீங்க. கிளைமேக்ஸ் அந்த கண்டினியூஸாக ஃபைட் சீன்லாம் நிஜமாக கட்டையை கொடுத்து அடிச்சிருக்காங்கன்றப்போ உங்களுக்குன்னு இந்த படத்தில் வந்து ஒரு கனெக்டான ஒரு சீன் இருக்கும்ல, இது ரொம்ப நடிக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சு நடித்தேன், நடிக்கிறோன்றதையே மறந்து நான் ஆக்ட் பண்ண அந்த இடத்துல உங்களுக்கு என்னவா இருந்துச்சு? ஐயோ, நான் அந்த சீன் எதுவுமே சொல்ல முடியாது. ஓகே. பட் ஆனால் அதில் வந்து ஒரு ஜீப்பில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஸோ அந்த சீன் வந்து எனக்கு பர்சனலாக கனெக்டான ஒரு சீன், ஒரு எமோஷனலான சீன். சரி இல்லையே பார்க்குறீங்களே என்ன? எனக்கு தெரியல. தீனா பிரதர் கூட நான் பண்ணுறப்ப ஓகே சில சீன்லாம் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் கொஞ்சம் லைவாக நல்லா பண்ணியிருப்பேன் அந்த இடத்துல. உங்களுக்கு கதை எழுதும் போதே எனக்கு இது ரொம்ப அழகாக வரணும்னு நினச்சி எடுத்தேன், அதை விட சூப்பராக வந்திருக்கு அப்படின்னா எந்த போர்ஷன்? இந்த ப்ரீ இன்டர்வலில் ஒரு 5 minutes ஒரு சீன் இருக்கும். ஓகே. ஸ்லோ மோஷன் 5 minutesமே ஸ்லோ மோஷன் சீனாக இருக்கும். அது வந்துட்டு நாங்கள் தனித்தனியாக எடுத்தோம். தனித்தனியாக எடுத்தோம். அது நான் நினச்சதோட பயங்கரமாக வந்திருக்கு. ஓகே. அந்த ப்ரீ இன்டர்வலில் ஒரு 5 minutes சீனு ஃபுல்லாக ஸ்லோ மோஷன், எந்த டைலாக்குமே கிடையாது. அந்த சீன் வந்துட்டு எனக்கு படத்தில் பிடிச்ச சீனும் அதான். அது பயங்கரமாக வந்திருக்கும். அது பயங்கரமாக வந்துட்டு அது பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒரு 100 வாட்டிக்கு மேலே பார்த்துருக்கோம். ஆமாம், எடிட் பண்ணியே நாங்கள் 100 வாட்டிக்கு மேலே பார்த்துருப்போம் அந்த சீன். அந்த சீனை இப்போ எனக்கு என்னன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் டைம் மூவி எடுக்க போறாங்க அப்படின்னா ஒரு டெபியூ டைரக்டரா மக்கள் மனசுல நிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும்ல. ஓகே, நம்ம லவ் ஃபிலிமா கொண்டு போய்க்கலாம், காமெடி ஃபிலிமா கொண்டு போய்க்கலாம்னு இல்லாம ஏன் இந்த ஒரு ஜானர் சூஸ் பண்ணீங்க? இல்லை, இது பிடிச்ச ஜானர்லாம். த்ரில்லருங்கிறது பிடிச்ச ஜானர். அது இல்லாமல் ஈஸியாக வந்துட்டு நம்ம என்கேஜ் பண்ணலாம். த்ரில்லரில் ஈஸியாக உட்கார வைக்கலாம், ஆடியன்ஸ் வந்து ஈஸியாக உட்கார வைக்கலாம், ஓகே, இன்ட்ரெஸ்ட்டாக உட்கார வைக்கலாம். ட்ராமானா சப்போஸ் அவங்க அழுவும் போது நம்ம ஆடியன்ஸ் அழுவலன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. லோக்கியான ஃபேன் ஆங்க நீங்க? அப்படின்னு இல்லை சொல்கிறேன், அது ஈஸி ஆக்சுவலாக. இப்போ அது ட்ராமாவை நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறது எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா வேணும். எமோஷ்னலாக ஒரு கண்டென்ட்டை, ஒரு கதையை 2.5 மணி நேரம் நீங்கள் உட்கார வைக்கணும்னா அதுக்கு ரைட்டிங்காகவும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். மொத்தமாகவே ரைட்டிங்காகவும் சரி, டைரக்ஷனலாகவும் சரி, எமோஷனலாக வாங்குறது ஆக்டர்ஸ் சரி, எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் வேணும். அது இன்னும் வந்து எனக்கு இல்லை. அதனால் சேஃப் பெட்டாக நான் த்ரில்லரை சூஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஓகே. இப்போ வந்து ஒவ்வொரு இடத்த நம்ம கடக்கும்பொழுது நமக்கு ஒரு அனுபவம் வரும் இல்லையா? ஃப்ரைடே என்ன அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கு? ஃப்ரைடே வந்துட்டு ஒரு லைஃப் டைம் தான் சொன்ன மாதிரி, லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உண்மையிலே. ஏன்னா நம்ம சும்மா ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருந்தோம், இதெல்லாம் பண்ணுவோமா அப்படின்லாம் ஒரு பெரிய இதுதான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3-4 நாள் எனக்கு ஐடியா இல்லை பெருசாக. அவங்க சொன்ன மாதிரி என்ன பண்ணுறது ஒரு தெரியாம தான் எனக்கு புரியலங்க. இல்லை ஐ மீன் உங்களுக்கு தான் புரியுதாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு பயமாக இருந்துச்சு. ஏன்னா நான் சும்மா ஒரு சிங்கிள் கேமரா வச்சு பண்ணிட்டு இருந்தாலே திடீர்னு ஒரு டெம்போவில் வந்துட்டு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இறக்குறாங்க, இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு எனக்கு பயமாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 நாள் அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வச்சு இது பண்ணதுக்கப்புறம் அந்த 3 நாள் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸில் வந்துட்டு அடுத்து நான் ஒரு 30 நாள் கரெக்டாக பண்ணிட்டேன். ஓகே. இப்போ இவங்க சொல்லும்போதுமே என்ன பண்ணுவாருன்னு தெரியல, ஆனால் கொஞ்சம் போக ஓகே ஒரு உங்களுக்கு எப்பயாவது ஒரு கட்டத்தில் அந்த மாதிரி அவரை பற்றி தோணிருக்கா? என்னதான் 5 வருஷம் பழக்கமாக இருந்தாலும்? இல்லை, அவங்க சொல்கிற மாதிரி தான் 3 நாள் வந்து எனக்கும் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவன் ஒரு கடைசி 40 நாள் இவன் பண்ண அந்த வேலை இருக்குல்ல, அது நம்ம இல்லை நிஜமாலுமே அந்த ஃபர்ஸ்ட் 3 நாள் வந்து எல்லாருமே குழம்பிட்டாங்க. இவன் கூடவே வந்து ஒரு 5 பேர் வந்து வெற்றிமாறன் சாரோட ஸ்டூடெண்ட் இருந்தாங்க. ஓகே, ஏடியா அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அவங்களே வந்து என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனால் அதுக்கு மேலே வந்து அந்த இந்த படம் ஃபுல்லாமே ஷூட் முடிச்சு ஒரு அவுட்டாக அவங்க பார்க்குறப்ப எல்லாருமே பயங்கர ஹாப்பி. ஓகே, நம்ம நினச்சதை நம்ம பண்ணிட்டோம், அதுக்கு மேலே நம்ம என்ன அவன் எழுதியிருக்கானா அதுக்கு மேலே அது வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த படம் வந்து அடுத்த கடத்துக்கு நான் வந்து இன்னைக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கேன். நிச்சயமா. ஆமாம். ஓகே, உங்களுக்கு ஃப்ரைடே எவ்வளோ ஒரு மனதுக்கு நெருக்கமான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு? இப்போ மண்ணுக்கு நெருக்கமா அப்படின்னு கேட்டால் எங்கள் ஊரில் எடுத்த படம். ஓகே, நேட்டிவ் நாகர்கோவில். ஸோ அது வந்து எங்கள் ஊரில் எடுத்த படம், எங்கள் ஊரில் இருக்கிறவங்க எடுத்த படம், டீம் எல்லாமே அங்கே இருக்கிறவங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். நம்ம எப்போவுமே நினச்சிட்டு போகல, சினிமானா சென்னைக்கு தான் போகணுமா, சென்னையில் தான் போய் ஒர்க் பண்ணணுமா, இங்கே எடுக்கலாமே, இங்கே இருந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு தாட் வரும்ல, அது வந்து எனக்கு இந்த படத்தில் ஃபுல்ஃபில் ஆச்சு. ஓகே. ஆக்சுவலாக உங்களை பார்க்கும்பொழுது நான் இவ்வளோ ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ ஃபஸ்ட்டு முதல் குழந்தைய வந்து
பெத்தெடுக்கிற அந்த ஒரு தருணத்தில் தான் இருக்கீங்க. அழகாக வந்து என்னன்னா உங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன ஒரு டவுட் இருந்தாலும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து ஒரு நம்பிக்கையை வச்சு இந்த படத்தை வந்து கொண்டு வந்திருக்கீங்க. உங்களுடைய கெரியரில் ஒரு முதல் படிக்கட்டில் நின்றுட்டு இருக்கீங்க. அந்த முதல் படிக்கட்டில் இருந்து அப்படியே ஏறி ஏறி போகணும். அந்த சக்ஸஸோடைய வெற்றியில் நீங்கள் நிற்கும் பொழுது வாய்ப்பு இருந்தால் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். இப்போ இந்த படத்தினுடைய ப்ரொமோஷனில் நம்ம மீட் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக இந்த படத்தினுடைய சக்ஸஸ் மீட்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி நான் மனசார விஷ் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட் உங்களுடைய ஃபஸ்ட்டு திரைப்படத்திற்காக. உங்களுக்குமே இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கணும், நல்ல வாய்ப்புகளும் பேர்களும் கிடைக்கும்னு சொல்லி மனசார வாழ்த்துறேன். உங்களை மீட் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.